ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எறும்பு தனது எடையை போல எத்தனை மடங்கு தூக்கி செல்லும்? 50, 100, 200, 500. விடை 50 மடங்கு. விடிவெள்ளி என்பது எந்த கிரகத்தை குறிக்கிறது? மெர்க்குரி, நெப்டியூன், வீனஸ், புளூட்டோ. விடை வீனஸ். இந்தியாவில் இருந்து எந்த நாட்டிற்கு செல்ல விசா தேவையில்லை? பாகிஸ்தான், இலங்கை, பூட்டான், பங்களாதேஷ். விடை பூட்டான். இந்தியாவில் முதலில் கிராம்பு எங்கு பயிரிடப்பட்டது? மூணார், குற்றாலம், கேரளா, ஊட்டி. விடை குற்றாலம். இந்தியாவில் பெட்ரோல் அதிகமாக கிடைக்கும் மாநிலம் எது? பாட்னா, அசாம், மத்திய பிரதேசம், காஷ்மீர். விடை அசாம். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் எத்தனை கோபுரங்கள் உள்ளன? 16, 12, 14, 28. விடை 14. சம்பா நடனம் எந்த மாநிலத்தை சார்ந்த நடனம்? ராஜஸ்தான், பீகார், குஜராத், மகாராஷ்டிரா. விடை ராஜஸ்தான். துருவங்களில் ஒரு பகல் பொழுதின் கால அளவு எவ்வளவு? 3 மாதங்கள், 8 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடம். விடை 6 மாதங்கள். பால், தயிர் அதிக அளவில் பயன்படுத்தும் மாநிலம் எது? ஆந்திரா, பஞ்சாப், தமிழ்நாடு, ராஜஸ்தான். விடை ராஜஸ்தான். நறுமண பொருட்களின் அரசி யார்? திராட்சை, முந்திரி, ஏலக்காய், மிளகு. விடை ஏலக்காய். தங்க இலை எனப்படுவது எது? சணல் இலை, வேப்ப இலை, பட்டு இலை, வாழை இலை. விடை சணல் இலை. சந்திரனை பெண் தெய்வமாக கருதி வழிபடும் மக்கள் உள்ள நாடு எது? கிரீஸ், எகிப்து, ரோம், இந்தியா. விடை ரோம். யானையின் இதயம் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை துடிக்கிறது? 80, 120, 60, 27. விடை 27. ஒரு ஆண்டிற்கு 800 குட்டிகள் வரை போடும் உயிரினம் எது? வவ்வால், எலி, பூனை, ஆமை. விடை எலி. வைன் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, ஜப்பான். விடை இத்தாலி. முதலில் செருப்பை தைத்த பெருமைக்குரியவர்கள் யார்? எகிப்தியர்கள், ரோமானியர்கள், இந்தியர்கள், சீனர்கள். விடை எகிப்தியர்கள். இலங்கையின் தேசிய பறவை எது? காட்டுக்கோழி, புறா, கிளி, ஆந்தை.
விடை காட்டுக்கோழி. உலகிலேயே மின் நுகர்வு அதிகம் கொண்ட நாடு எது? இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா. விடை அமெரிக்கா. இது உங்களுக்கான கேள்வி. உலக வரலாற்றில் பழமையான மரமாக கருதப்படுவது எது? சப்போட்டா மரம், பேரிச்சை மரம், ஆலமரம், வேப்ப மரம். சரியான விடையை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான குவிஸ் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.